உலக தமிழர்களுக்கு வணக்கம். என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. சில வீடியோக்கள் அப்படிங்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பந்தமான வீடியோக்கள் அப்படிங்கிறத பார்க்க நேர்ந்தது. அந்த சிசிடிவியில் அவனுங்க தப்பிச்சு போகிறது அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் இல்லை. அந்த பிண அறையில் ஆம்ஸ்ட்ராங்கோட உடல் இருக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கொடூரமான வீடியோங்கிறதால இதில் நாம் காட்டலை, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது எப்படி சொல்கிறது, சாதாரணமாக இது ஒரு கொலை, ஒரு பழிக்கு பழியான கொலை அப்படின்லாம் கடந்து போயிட முடியாது. அந்த காயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கொடூரமான ஒரு கொலை அப்படின்னு தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வன்மம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலித் தலைவர், தலித் சமூக தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னு இன்னைக்கு பலரும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. செய்தவர்கள் யார் அப்படின்னு அவர்களோட சாதி அப்படிங்கிறது இங்கே வெளியவே வராது. இதை வச்சும் அரசியல் செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது தான் இங்கே நடக்கும். இன்னும் சொல்ல போனால் ஆம்ஸ்ட்ராங்க்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு துப்பாக்கியை இத்தாலியிலேருந்து இறக்குமதி பண்ணி தன்னோட பாதுகாப்புக்கு வச்சிருந்தார், கை துப்பாக்கி. அந்த துப்பாக்கியை தேர்தல் நேரத்தில் அரசுகிட்ட ஒப்படைக்கணும். இது எல்லாருக்குமே உள்ள பொதுவான ரூல் தான். அவர்கிட்ட ஆல் இண்டியா துப்பாக்கி லைசன்ஸ் இருக்குது, இருந்தாலும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருந்தாரு. திரும்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, அந்த துப்பாக்கியை அவர் கேட்டிருக்காரு. ஆனால் இந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்கு தாமதமாகி அவருக்கு துப்பாக்கி வழங்கப்படலை. உங்களுக்குதான் தெரியுமே, சாதாரணமாக ஒரு பட்டா சிட்டா மாற்றணுன்னாலே ஃபார்மாலிட்டிங்கிற பேரில் அலைய விட்டு அல்லோல விட்டு மக்களை நஞ்சு போகிற வரைக்கும் அலைய விட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்க அரசு ஊழியர்கள். இன்னைக்கு ஒரு உயிரே போயிடுச்சே. ஃபார்மாலிட்டி சரி, இன்னைக்கு உளவுத்துறை சொல்லுது ஆம்ஸ்ட்ராங்கோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு. நாங்கள் 3 முறை எச்சரிக்கை செஞ்சிருந்தோம். அப்போ 3 முறை எச்சரிக்கை செய்திருக்கேன் அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. அவர் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக ஒரு துப்பாக்கி லைசன்ஸோட வச்சிருக்கார். அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியறப்பயாவது தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த சீக்கிரமாக அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அந்த துப்பாக்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது இல்லை. துப்பாக்கி எடுத்து இவர் சுடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. துப்பாக்கி எடுத்து சும்மா நீட்டினாலே வந்தவர்கள் திசைக்கு ஒருத்தராக தெரிச்சு ஓடி இருப்பாங்க. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வெட்டுக்காயங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவ்வளவு ஆழமான வெட்டுக்காயங்கள். இப்படிப்பட்ட கொலை ஆயுதங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணமாக இருசக்கர வாகனத்தில் எடுத்துகிட்டு போக முடியுதா? வாகன தணிக்கை அப்படிங்கிறது முக்கத்துக்கு முக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்க சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தில், அதுவும் மக்கள் நெரிசல் மிக்க பெரம்பூர் மாதிரியான நகர் பகுதிகளுக்குள்ளேயே ரொம்ப சர்வசாதாரணமாக புழக்கம் இருக்குது அப்படின்னா, இது உளவுத்துறையோட ஒரு கோட்டை விட்டதுன்னு சொல்லாமா, காவல்துறை கோட்டை விட்டுச்சுன்னு சொல்லாமா, இல்லை இது அரசியல் கொலைகள் அப்படின்னு சொல்லாமா, எப்படி அப்படின்னே தெரியல. ஏன்னா பொதுவாகவே ஆசிய கண்டத்திலேருந்து ஒரு பெரிய தலைவர் உருவானார் அப்படின்னா உலக வல்லாதிக்கத்துக்கு அது பிடிக்காது. நீங்கள் இந்திரா காந்தி காலகட்டத்திலேருந்து ராஜீவ்காந்தி காலகட்டத்திலேருந்து பெனசீர் பூட்டோ வரைக்கும் எடுத்துக்கலாம். இவங்களை எல்லாரையுமே கொலை செய்தது வேற வேற நபர்களாக இருந்தாலும் இவர்களை இயக்குனது கண்டிப்பாக இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வல்லாதிக்க நாடுகளாக தான் இருப்பாங்க. வல்லாதிக்க சக்திகளை பொறுத்த வரைக்கும் யாரை வேணாலும் தங்களோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு வளர்த்துக்குவாங்க, தேவைப்பட்டால் அவங்களே போட்டும் தள்ளுவாங்க. இப்படி ஆசிய துணை கண்டத்திலேருந்து ஒரு தலைவர் உருவாகி வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல மேற்கத்திய நாடுகள், வளர்ந்த நாடுகள், பணக்கார நாடுகள், உலக நாட்டாண்மைகள் இவனுங்க எல்லாமே ரொம்ப தெளிவாக இருப்பானுங்க. அதே மாதிரி தான் தலித் சமூகத்திலேருந்து ஒரு தலைவர் உருவாகி வரவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம திராவிடவியலாளர்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறதா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம தலித்தியம் திராவிடியம் பேசிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று திமுகவினருக்கு ஆதரவாக அவங்களோட ஜால்ரா கோஷ்டிகளாக இருக்கணும். வன்னியருக்காக கட்சி நடத்துகிறேன்னு சொல்கிற வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஆகட்டும், தலித்துகளுக்காக கட்சி நடத்துகிறேன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் ஆகட்டும், இவங்க எல்லாமே திமுகவுக்கு பின்னாடி இருப்பாங்க. இவங்க கிட்டத்தட்ட தனி கட்சி வச்சிருக்காங்களே தவிர திமுகவோட ஒரு கிளை மாதிரி தான் இவங்க. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இவர்களை எதிர்த்து தலித்தியம் பேசிக்கிட்டு தனி கட்சி அப்படிங்கிறது நடத்தினாலோ ஒரு இயக்கம் நடத்தினாலோ அவர்களோட உயிர் அப்படிங்கிறது அப்பப்போ பறி போகிறத நம்மளால் கண்கூடாகவே பார்க்க முடியும். நீங்கள் பசுபதி பாண்டியனில் தொடங்கி இப்போ ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் நிறைய தலித் தலைவர்கள் கொல்லப்பட்ட வரலாறுகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இவர்களுக்கான அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒருவேளை இவங்க திமுக கூட்டணியிலே இருந்திருந்தா கிடைக்குமோ என்னமோ தெரியல. இன்னைக்கு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, என்னோட உயிருக்கே கூட ஆபத்து இருக்கு, நான் துப்பாக்கி லைசன்ஸ் கேட்டேன் எனக்கு கொடுக்கப்படலை, ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கி லைசன்ஸ் வச்சிருந்தாரு, தேர்தலுக்காக ஒப்படைச்சாரு, அதை திருப்பி கொடுத்துருந்தா இன்னைக்கு அவர் உயிரோட இருந்திருக்கலாம்ல.
இதில் தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அமைச்சர் ஐ பெரியசாமி ட்விட்டரில் இப்போ எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டுட்டு இருக்காரு. சோறு தானே திங்கிறோம், கொஞ்சம் கூச்சராச்ச வேண்டாம். ஒரு தேசிய கட்சி பகுஜன் சமாஜ் அப்படிங்கிற தேசிய கட்சியோட ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு. அதே நேரத்தில் தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னா இது என்ன சொல்றது? சுடுகாடு எப்பவுமே அமைதியாக தான் இருக்கும். அப்போ தமிழகம் சுடுகாடா இருக்கா அப்படின்னு சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக கேட்டிருந்தாரு. அந்த உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. என்னத்தை சொல்றது? இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படுகொலை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பகுஜன் சமாஜ் கட்சியோட வட சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த தென் என்கின்ற தென்னரசு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷ். ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு கொல்லப்பட்டார் பட்னப்பாக்கத்தில் வச்சு. அந்த ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பலியாக தான் இது நடந்திருக்கு. அப்போ இது ஒரு புரூட்டல் மர்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆற்காடு சுரேஷோட ஆட்கள் இவர்களை படுகொலை பழிக்கு பழியாக செஞ்சாங்களா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். இல்லை மறுபக்கம் என்னன்னா, ஆற்காடு சுரேஷோட தம்பியான பொன்னை பாலுவுக்கு தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை மிரட்டலும் எடுத்திருக்கார். ஒரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் தலைவர் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. தலித் சமூக தலைவர், நிறைய பேரை படிக்க வச்சார், பல பட்டியல் சமூக மாணவர்களை சட்டக்கல்லூரி படிக்க வச்சாரு, அம்பேத்கரியவாதி, அம்பேத்கரை முழுசா படித்தவர் அப்படின்னு புகழாரம் சூட்டுறாங்க. ஆனா அடி தடி ரவுடி கட்ட பஞ்சாயத்து கொலைன்னு பல விஷயங்கள்ல ஆம்ஸ்ட்ராங் பின்னணியில ஒரு தாதாவா தான் இருந்திருக்காரு. என்ன ஒரு ரவுடி நேரடியாக ஆயுதத்தை தூக்கிட்டு போய் எதிரில் உள்ளவனை தாக்குவான். இந்த மாதிரியான அரசியல் முகப்பூச்சை பூசிக்கிட்ட தாதாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ரவுடிகளை தங்களுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு அவங்கள ஏவி விட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க தான் மொத்தத்துக்குமான மூல காரணமாக இருப்பாங்க. இவருக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2008 வருடம் நடந்த சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி கலவரத்தை சொல்லலாம். எப்பேற்பட்ட ஒரு கலவரம் அப்படிங்கிறது அதிர்ச்சியை கொடுத்துருக்கோம் அந்த தொலைக்காட்சியில் அந்த வீடியோக்களை பார்த்தவர்களுக்கெல்லாம். அதில் முதல் குற்றவாளியே ஆம்ஸ்ட்ராங் தான். ஆனால் ஒரே நாளில் ஜாமீனில் வரக்கூடிய அளவுக்கு அந்த வழக்கிலேயே இவருக்கு செல்வாக்கு இருந்திருக்கு. அதை மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா முழுக்க பல ரவுடிகளை வச்சுக்கிட்டு தனக்கு பின்புலமாக வச்சுக்கிட்டு பல கட்ட பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. இந்த ரவுடிகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்தவங்க தான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பிரிவாங்க. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு. இதில் இந்த ஆருத்ரா பிரச்சனை அப்படிங்கிறது வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். 5000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த பணத்தை பிரிச்சுக்கிறதுக்கே பல மோதல்கள் நடந்தது. அதோட வெளிப்பாடாக தான் ஆற்காடு சுரேஷ் ஆருத்ராவுக்கு ஆதரவாக போயிட்டாரு, ஆருத்ராவுக்கு எதிராக ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டாரு. இதுதான் மோதலுக்கு காரணம். இதோட விளைவு தான் ஆம்ஸ்ட்ராங்குக்கு ரவுடிசத்தில் பக்கபலமாக இருந்த தென்னரசு வீழ்த்தப்பட்டாரு. தென்னரசோட கொலைக்கு பழிக்கு பழியாதான் ஆற்காடு சுரேஷை ஆம்ஸ்ட்ராங்கோட ஆட்கள் போட்டு தள்ளினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆற்காடு சுரேஷோட ஆட்களாக முக்கியமான நபராக இருந்த அவரோட தம்பி பொன்னை பாலுவுக்கும் தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் ஆம்ஸ்ட்ராங் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட விளைவு என்ன? பொன்னை பாலுவோட மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். சும்மா சும்மா கொலை மிரட்டல் வந்துகிட்டு இருக்கோம் கூட வேண்டா குடும்பம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி விலகி போயிட்டாங்க. அப்போ பொன்னை பாலுவுக்கு ஒரு கட்டத்திற்கு மேலே பயம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன்னா தன்னோட சகோதரன் மிகப்பெரிய தாதாவாக இருந்த ஆற்காடு சுரேஷையே அசால்ட் பண்ணிட்டாங்க. நம்மளாம் எந்த மூலை, என்னைக்கா இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங்கால நம்மளோட உயிருக்கு ஆபத்து, நம்ம முந்திக்கணும். ஆம்ஸ்ட்ராங் நம்மளை என்னைக்கும் இருந்தாலும் போட்டு தள்ளிடுவார். அப்போ நாம் உயிரோடு இருக்கணும்னா ஆம்ஸ்ட்ராங்கை கொல்லணும். அப்போ நான் முந்திக்கிறேன். அதாவது இந்த பொட்டு சுரேஷ் அட்டாக் பாண்டி வழக்கில் நடந்தது பார்த்தீங்களா, அட்டாக் பாண்டியை போட்டு தள்ளணும் அப்படின்னு பொட்டு சுரேஷ் முடிவு பண்ணுறாரு. ஆனால் பொட்டு சுரேஷால் என்றைக்கா இருந்தாலும் நம்மளோட உயிருக்கு ஆபத்துன்னு அட்டாக் பாண்டி முந்திக்கிட்டார். அதே சம்பவம் தான் பொன்னை பாலு முந்திக்கிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை போட்டு தள்ளியிருக்கார். அரசியல் தலைவர் அப்படிங்கிற போர்வையில் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள், அதாவது கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவுன்னு சொல்லுவாங்கல்ல, பலரை கத்தியை எடுக்க வைக்க வரும் இந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னே சொல்லலாம். இறந்துட்டார். அதுக்கு மேலே நம்ம பெருசாக அது தொடர்பான விமர்சனங்கள் வைக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த தாக்குதலை பார்க்கும்போது தான் ரொம்பவே கொடூரத்தோட உச்சமாக இருந்தது. எதை நோக்கி தமிழ்நாடு போகுது? இவ்வளவு கொடிய ஆயுதங்கள் சர்வசாதாரணமாக ஒரு சுமோட்டோவோட யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு எடுத்து வர முடியுது அப்படின்னா இன்னும் என்னென்னலாமோ நடக்கலாம் போல இருக்க. இரும்பு கரம் கொண்டு அடக்கிறேன்னு சொல்லிட்டு விடியல் முதல்வர் ஒருத்தர் விடிஞ்சு முடிஞ்சும் தூங்கிக்கிட்டே இருக்காரு. இரும்பு கரத்தை எடைக்கு போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி சாப்பிட்டாரான்னு தெரியல. எதை நோக்கி தமிழகம் போகுது அப்படின்னே தெரியல. கொடுமையோட உச்சம் என்னன்னா,
பல இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சூமோட்டோ மாதிரியான நிறுவனத்தில் வேலை செஞ்சு மற்றவனுக்கு சோறு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே படித்தவங்க தான். ஏதோ வருமானத்துக்கு வழி இல்லை, கிடைச்ச வேலையை செய்வோம் அப்படின்னு செய்கிறாங்க. அவனுங்களோட யூனிஃபார்மில் போய் கொலை பண்ணுறீங்களே, அவனுங்களையும் இனிமேல் இந்த உலகம் தப்பாதாயா பார்க்கும். சூமோட்டோ யூனிஃபார்மில் ஒருத்தன் வந்தானா அவன் உண்மையிலேயே ஃபுட் டெலிவரி பண்ணுறவனா இல்லை கொலைகாரன் தான் அப்படி வேஷத்தில் வந்திருக்கானா அப்படின்னு மக்கள் அச்சப்படுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் தனியாக இருக்கிறவங்க ஒரு ஃபுட் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி யூனிஃபார்மில் ஒருத்தன் வந்து நின்னான்னா திடீர்னு இருக்கும், ஐயோ இவனுக்கு அந்த கேங்காக இருப்பாங்களோன்னு. வேலையே கிடைக்கலன்னு ஒரு வேலைக்கு இளைஞன் போகிறான், அதுலேயும் மண்ணள்ளி போடுறீங்களே இந்த கூலிப்படையினர். நம்ம மனநிலைங்க, உங்களுக்குள்ள 1008 போட்டி பொறாமைகள் இருக்கலாம், அதுக்கு இந்த யூனிஃபார்மாயா கிடைக்கணும்? கொலை பண்ணுற நாய்ங்க எங்கேயாவது மலைக்காட்டு பக்கம் போய் நின்றுட்டு அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாக வேண்டியதாயா? ஏயா மக்களுக்குள்ள பதட்டத்தை உண்டு பண்ணுறீங்க? அவனுங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. ரவுடிகளுக்குள்ள 1008 மோதல் இருக்கும், அதை பற்றி நம்ம எதுவும் பேசிட முடியாது. அரசாங்கம் என்ன செய்யுது? இரும்பு கரம் கொண்டு அடக்கிறேன் அப்படின்னு இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு அரசாங்கம் தேவையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிங்க.